என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. சோத்திரம் ஏசையா, சுகம் தருபவரே. சோத்திரம் ஏசையா, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. சோத்திரம் ஏசையா, ராஜாவே சுகம் தருபவரே. சோத்திரம் ஏசையா. எல்லாம் கூட ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூட ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. சோத்திரம் ஏசையா, சுகம் தருபவரே. சோத்திரம் ஏசையா. தேவகரத்தில் எங்களை தாழ்த்தி தரை மட்டும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 122வது உபவாச கூட்டத்தில் அடியனை மறைத்து நீங்க பேசுங்க ஆண்டவரே. நாங்கள் எதை கற்றுக்கொள்ள கடந்து வந்திருக்கிறோம், இதோ எதை நீர் எங்களோடு கூட பேச போகின்றீர் என்ற அந்த ஆவல் ஒவ்வொரு நாளும் பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், ஆசையா தொடர்றேன். தேவனுடைய காரியத்தை ஆசையா ஒவ்வொரு நாளும் எப்படி என்ன பேச போறாரோ, எந்த காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுக்க போறாரு என்ற அந்த ஆசையோடு தொடருகின்ற அந்த அபிஷேகத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரை ஆசையா தொடர்ன ஆண்டவரை, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகம் எனக்கு இனிமையா இருக்கணும் ஆண்டவரை. ஒவ்வொரு நொடி பொழுதும் நீ எங்களோடு கூட என்ன பேச போகின்றோ என்பதை நாங்கள் ஏக்கத்தோடு கூட கவனிக்கின்றவர்களாய் இருக்கத்தக்கதாக எங்களை ஒரு விசையாய் தாழ்த்தி தரை மட்டுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. கர்த்தர் தாமே இந்த மதிய வேளையில் எங்களோடு கூட பேசுங்க. மனதுருகுகின்றவர் நீர் அல்லவா ஆண்டவரே. மனதுருக்கத்தின் சத்தத்தை எங்களுக்கு நீராய் துணிக்க பண்ண போகின்றதற்காகவும் நாங்கள் இதோ தகப்பனை எதை கற்றுக்கொள்ள போகின்றோம் என்ற அந்த ஆவலை இன்னும் அதிகப்படுத்த போகின்றதற்காக நன்றி செலுத்துகின்ற ஆண்டவரே. நீங்க பேசுங்க, எங்களை பலப்படுத்துங்க. மீட்பர் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபமிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எங்கள் தகப்பனே, எங்கள் தந்தையே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். எங்கள் தகப்பனே, எங்கள் தந்தையே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். மந்தையில் சேராடுகளைப் போல சிதறி நாங்கள் திரிவதும் ஏனோ. மந்தையில் சேராடுகளை சிதறி நாங்கள் திரிவதும் ஏனோ. ஊற்று தண்ணீரே, ஊரும் கிணறே, ஊரும் கிணறே, தாகம் தீர்க்க வாரும் ஐயனே. எங்கள் தாகம் தீர்க்க எங்கள் தகப்பனே, எங்கள் தந்தையே, எங்கள் தகப்பனே, எங்கள் தந்தையே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எடுத்து வாசிப்போம். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகின்ற சில ரகசியத்தை புரிந்து கொள்ளத்தக்கதாக மல்லிகையாக்க எழுதின நிருபம். ஒருவேளை மல்லிகையானோடனே நம்ம யோசனை பண்ணுவோம், ஐயோ எதையோ பேச போறாரு போல இருக்கு. எடுத்து வாசிப்போம். 3வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகின்றவர்கள் ஒருவரோடு ஒருவர்
பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் என்ன பண்ணாரு? கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயப்படுகின்றவர்களுக்காகவும் ஞானிக்கின்றவர்களுக்காகவும், இல்லம்மா ஒழுங்கா படிமா, ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தர் தாமே இந்த நாளிலே நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை 2 பேர் சம்பாஷிக்கிறோம், 2 பேர் பேசிக்கிறோம், தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பேசிக்கிறோம், சம்பாஷித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இங்க சொல்றார், நீங்க பேசுறத நான் கவனித்து கேட்பேன். நீங்கள் நீதியாய் பேசுகின்றீர்களா அல்லது நீதி அற்ற விதமாய் பேசுகின்றீர்களா என்பதை யார் கேட்பாங்க? நம்ம நினைக்க கூடாது, மனுஷன் அவரு கேட்பாரு இவரு கேட்பாரு. இல்ல இல்ல இல்ல, நீ என்னைக்கு கல்வாரி ரத்தத்தினால் கழுவப்பட்டாயோ அன்றே உன்னுடைய சத்தத்தை தேவன் கேட்கிறார். அல்லேலூயா. அந்த பயம் எனக்குள்ள இருந்தாதான் நான் நீதிக்கு ஏற்ற வண்ணமாய் பேசுவேன். இல்லைன்னா நான் எதை வேணாலும் என்ன பண்ணுவேன்? அல்லேலூயா. அங்கே வேதம் அழகாய் சொல்கிறது, அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஒருவரோடு கூட ஒருவர் சம்பாஷித்து பேசுவாங்க. அவங்க பேச்சில உலகத்தை பார்க்க முடியாது, அவங்க பேச்சில வீணான காரியங்கள் தெரியாது, அவங்க பேச்சில தேவனை மகிமைப்படுத்துகின்ற காரியம் மட்டுமே தெரியும். அல்லேலூயா. பவுலும் சீலாவும் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஆடைகள்லாம் கட்டப்பட்டு சிறைச்சாலையில கொண்டு போகப்பட்டாங்க. கொண்டு போகப்பட்ட பவுலும் சீலாவும் உள்ள உட்கார்ந்து, சீலா உனக்கு விஷயம் தெரியுமா, அவளை அடி வச்சாங்க, அப்படியே பிளாக் பண்ணி நின்னு. அல்லேலூயா. ஒன்னு சீலா சொல்லிருப்பாப்புல, போல என்ன நீ மட்டும் தான் பிளாக் பண்ண, பிளாக் பெல்ட் தெரியுமா, நானு உடம்பு முறுக்கி நின்னம்பாரு, ஒருத்தாண்டியா மேல உள்ள. அல்லேலூயா. சிறைச்சாலை போய் அவங்க இப்படிதான் பேசியிருப்பாங்க இல்லையா? நம்ம ஒரு சண்டை வந்துச்சுன்னா என்ன பண்ண தெரியுமா, ஊர்லயே நம்ம தான் 1 நம்பர் ரவுடி. அப்படியே அவங்க கிட்ட நம்ம போய் பேசின பேச்சுல ஏரியாவே என்ன ஆயிடுச்சு? அல்லேலூயா அப்படின்னு நம்ம சொல்ற ஆளு. ஆனால் நமக்கு எது தெரியல, நம்ம கல்வாரி ரத்தத்தினால கழுவப்பட்டோம். நம்ம பேசுற பேச்செல்லாம் கர்த்தர் கேட்கிறாரு, கேட்கறது மட்டும் இல்லையா? அல்லேலூயா. நான் சரியான புத்தகத்தை வாசிக்காதனால எனக்கு எந்த காரியமும் தெரிய மாட்டேங்குது. அவர் ஞாபக புஸ்தகம் ஒண்ணு வச்சு நீ நானும் பேசுறது என்ன பண்றாரா? ரீட் பண்ணி கொண்டே இருக்கிறாராம். நம்ம அக்கிரமா பேசினாலும் எழுதுறாரு, நம்ம அநியாயத்தை பேசினாலும் எழுதுறாரு, நம்ம நன்மையை பேசினாலும் எழுதுறாரு, நம்ம சாட்சி கொடுத்தாலும் எழுதுறாரு, நம்ம சத்தியத்தை பேசிக் கொண்டிருந்தாலும் தேவன் எழுதி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நீதியின் தேவனாய் இருக்கிறபடியினாலே நான் எதை பேசினாலும் அவர் என்ன பண்றாரு? கவனித்து கேட்கிறாரு. அப்போ நான் ரொம்ப சர்வ ஜாக்கிரதையா பேசணும். என்னைக்கு நான் ஞானஸ்தான தொட்டியில இறங்கி, ஆண்டவரே உனக்கு முன்னாடி உண்மையும் முத்தமாய் இருக்க வேண்டும் என்று என்னை நீ கழுவி சுத்திகரித்து மறுபடியுமாய் ஒரு பிறப்பை கொடுத்து எல்லாவற்றுக்கும் நான் என்ன பண்றேன்? முன்மொழிந்து அங்க நின்று, ஆண்டவரே இனி நீதான் ஆண்டவரே என் வாழ்க்கை, நீதான் என் உலகம், உம்மா அல்லாமல் எனக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னைக்கு அந்த ஞானஸ்தான தொட்டிலிருந்து மேலே ஏறணும், ஒரு புது பிறப்பாய் மாறுகின்றனோ, அந்த நாள் முதல் கொண்டு நான் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் பரலோகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அவர் மறக்க விரும்பல, அவர் அதை ஞாபகம் வைத்துக் கொள்ள விரும்புகிறார். ஏன் தெரியுமா? ஒரு நாள் வருவோம், ஒரு நாள் தேவனை சந்திக்கத்தக்கதாக நாட்கள் வரும். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக நீயும் நானும் நிக்க போறோம். அந்த நிக்கிற நாள்ல ஆண்டவர் ஞாபக புஸ்தகத்தை கொண்டு வா, அது வாசிக்கப்படணும், அதுல சொல்லப்பட்ட என் பிள்ளைகளுடைய சாட்சிகள் எல்லாவற்றையும் நான் கேட்கணும் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் அந்த ஒரு நாளை நியமித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமான் ஒரு முறை என்ன பண்ண தெரியுமா? மொர்தெகாயை எப்படியாச்சும் கொன்னுன்னு சொல்லிட்டு 50 அடியில ஒரு தூக்கு மரத்தை ரெடி பண்ணி வச்சுட்டானா. அன்னைக்கு ராஜாக்கு தூக்கம் வரலையா? அவர் தூக்கம் வராம போயிட்டு என்ன பண்றான்? இப்ப தூக்கம் வரல, இசைக்கருவிகள் வாசிக்கப்பட வேண்டாம், நீங்க ஒண்ணு பண்ணுங்க, போயிட்டு என்ன பண்ணுங்க, எழுதி வைத்திருக்கிற எல்லா நடவடிக்கைகளும் எழுதி வச்சுக்கலாம், அந்த நடவடிக்கை நிருபத்தை கொண்டு வா, அதை வாசிக்க நான் கேட்க போகின்றேன். அது வரைக்கும் தெரியாத ஆமானுக்கு நம்ம செஞ்ச தூக்கு மரத்தில் தான் நம்மளே சாவ போறோம்.
அல்லேலூயா. 50 அடியில தூக்கு மரம் செஞ்சு வச்சிருக்கிறான், 50 அடியில குழி தோண்டி வச்சிருக்கிறான், 50 அடியில அநியாயமா பேசி வச்சிருக்கிறான். அந்த எல்லா காரியத்தையும் கர்த்தர் பார்த்து என்ன பண்ண போறாரு? கணக்கு தீர்க்க போகின்ற காலம் வரப்போகின்றது. அந்த கணக்கில் நீயும் நானும் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நம் வாய்க்கு ஆண்டவருக்கு நேரம் கொடுத்த ஆண்டவரே, யோபு கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணா, நான் வாயோடு கூட உடன்படிக்கை பண்றேன் ஆண்டவரே. அல்லேலூயா. ஏன்னா நான் எதை பேசினாலும் அங்க ரீட் பண்றீங்க, நான் எதை பேசினாலும் அங்க ஞாபகம் வச்சுக்கிறீங்க, நான் எது பேசினாலும் அங்க ரெக்கார்டிங் ஆகுது. அல்லேலூயா. நன்மையை பேசினாலும் எழுதுறாங்க, தீமையை பேசினாலும். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர்கிட்ட பேசல, 2 பேரும் தனியா தான் சம்பாஷிக்கிறாங்க. வேதம் அழகா சொல்லுது, வாசிங்கம்மா. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்ன பண்றாங்க? கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைங்க நான் கேட்ட சொல்லுவேன், ஐயோ பிரதர், நான் கர்த்தருக்கு அப்படியே பயந்து நடக்குவேன், ஏசப்பானா எனக்கு பயம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, ஏசப்பானா எனக்கு அவ்வளோ பயம். தேவ சமூகத்தில் வந்து அப்படியே அடங்கி ஒடுங்கி ஆண்டவருக்காக எல்லாத்தையும் செய்யத்தக்கதாக அப்படி நம்ம என்னென்னவே பேசிடுவோம். நீ பயப்படியா இல்லைன்னு யாருக்கு தெரியும்? கவனித்து கேட்டுக்கொண்டே இருக்கிறாரு, கவனித்து கேட்கிறாரு. அவர் என்ன பண்ணல, சாமுவேல் அழுதாலும் கேட்கிறாரு, சவுல் அநியாயம் பண்ணாலும் கேட்கிறாரு. அவர் கண்கள் நீதிமான்களுக்கு முன்பாக நோக்கமா இருக்கிறதா? அல்லேலூயா. எல்லாவற்றையும் எழுதுறாரு. சவுல் செய்த அநியாயத்தை தேவன் எழுதி வைத்தார், சாமுவேலின் கண்ணீரையும் தேவன் எழுதி வைத்தார். அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, எந்த மட்டும் துக்கமா இருப்ப. இப்போ ராஜாக்கள் நடவடிக்கைகள் வருது, ராஜா பிரிச்சு பார்க்கறாரு, என்னப்பா நடக்குது, என்ன நடக்குது? அப்ப பார்த்தா தெரியுது, இந்த மாதிரி மொர்தெகாயின் ஒருத்தர் இருந்தாரு. அவர் ஒரு நாள் உங்களுக்கு விரோதமாக எழும்பின 2 பேரை உங்களுக்கு முன்பாக காண்பித்து கொடுத்தாரு. அந்த மொர்தெகாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தீர்களோ? அல்லேலூயா. இது ராஜாக்கள் தேவனை அறிந்தபடினால ராஜாக்கள் நாட்கள்ல இருந்து இந்த புத்தகம் எழுதப்பட்டு கொண்டே வருகிறது. நீங்க எஸ்தருக்கு எழுதின நிருபத்தில் போய் வாசிச்சு பாருங்க. வெண்ண ஒருட்டி எஸ்தருக்கு எழுதின புத்தகத்தை நீங்க வீட்டுக்கு நைட்டு போனீங்கன்னா வாசிச்சு பாருங்க. அங்க அந்த ராஜாக்கள் நடவடிக்கைகளை எடுத்து வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, ஐயோ அப்படியா, மொர்தெகாயின் ஒருத்தன் எனக்கு இவ்வளவு நன்மை செஞ்சுக்கிறானா, அவனுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யக்கூடாதுபடிக்கு அன்னைக்கு ஆமான் அவன் என்ன பண்ணலாம், அவமானப்படுத்தி எப்படியாவது ராஜா கிட்ட சொல்லி அந்த தூக்கு மரத்துல தூக்கு போட்டு அவனை கொன்னலாம் நினைக்கிறாரு. கர்த்தரோ அவன் நீதியை ஞாபக புத்தகத்தில் எழுதி வைத்திருந்தபடியினால அவனை விடக்கூடாது. அவன் செய்த நன்மைக்கு தக்கதாக பலன் அவனுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு காரியம் செய்யறாரு. எவன் அவனை குழி தோண்டி புதைக்கலாம் நினைச்சானோ அந்த ஆமான ராஜா இந்த மொர்தெகாய் எனக்கு நன்மை செஞ்சானா, அவன் செய்த நன்மைக்கு தக்கதாக ஒரு காரியம் நீ ராஜ்யத்தில் செய்யப்படல. அதனால அவனுக்கு என்ன பண்ணு, புதிய வஸ்திரத்தை கொடுத்து ராஜாவின் 2வது ரதத்தை கொடுத்து அவனை அங்க நிக்க வச்சு அவனை ஊரு பூரா கொண்டு வந்து சொன்னான், ராஜாக்கு அவன் நன்மை செய்தான், நீதியா நடந்தான், அது ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. அந்த நீதியை ராஜா செய்து முடித்தார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த 122வது 122வது உபவாச கூட்டத்தில் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். நீ நானும் எது பேசினாலும் எழுதுவாங்க, நீதியை பேசினாலும் எழுதுவாங்க, அநியாயத்தை பேசினாலும் அக்கிரமத்தை பேசினாலும். அப்ப நம்ம எதை பேசக்கூடாது? நீதியை தவிர எதையும் பேசக்கூடாது. நம்ம இப்போ சில நேரத்தில் என்ன பண்றோம், பிரதர் நான் முன்னாடிலாம் பாருங்க பிரதர், நீட்டா சிகரெட்டு பிடிப்பேன், நீட்டா புயலை போடுவேன், நீட்டா என்ன பண்ணுவேன், இருக்கிற எல்லாத்தையும் சொல்லுவான். அல்லேலூயா. இப்ப நம்ம என்ன தெரியுமா சொல்லணும், விட்டுரு, அநியாயத்தெல்லாம் விட்டுரு, அநியாயத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணு, விட்டுரு. எதை சொல்லணும் தெரியுமா? கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார். அநியாயம் செஞ்சவங்களை நினைச்சு நினைச்சு உருகிறேன். பக்கத்துல வச்சு, உருகாது நெஞ்சம் அவர்தான் என் தஞ்சம். அல்லேலூயா. ஆனா நான் யாருக்கோசம் இப்ப உருகி நிக்கிறேன்? யாருக்கோசம்? எனக்கு அநியாயம் செஞ்சான் பிரதர், அவனுக்கோசம் நான் உருகிறேன். கர்த்தர் நீ செய்த நன்மையை நினைத்து உனக்கு நன்மை செய்ய நினைக்கிறார். ஒரு நாள் அவர் உண்மையா தேடிருப்ப இல்லையா? ஒரு நாள் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திருப்ப இல்லையா? யாரும் பார்க்கல, யாரும் என்ன நோக்கல, சபையில ஊழியக்காரன் பார்க்கல பிரதர், பரவாயில்ல கர்த்தர் பார்த்தாரு. அல்லேலூயா. நீ செய்த நன்மைக்கு தக்கதாக நன்மையை கர்த்தர் செய்வார். நீங்க அங்க பாக்குறாங்க, இங்க பாக்குறாங்க, அந்த வேணாம் கர்த்தர் ஒண்ணு பாக்குறாரு. யோபு தன் கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணதை யார் பார்த்தாங்க?
அதனால்தான் வேத புத்தகத்துல வந்துச்சு, யோபுவால எழுதப்படல, நீதியின் தேவன் பார்த்தாரு, இது ஜனங்க மறக்க கூடாதுயா, அதனால எழுதிவை, வருகின்ற ஜனங்களுக்கு அது ஞாபகம் படுத்துதலா இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய புத்தகத்திலேயே என்ன பண்ணாரு, எழுதி வச்சு நீங்க நானும் பார்க்கணும்ட்டு அவர் நீதியை செய்தார். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம் தெரியுமா? அவர் என் மீது கண்ணோக்கமா இருக்கிறார் என்பதை மறந்து விட்டோம். வேதம் நமக்கு நிறைய ரகசியத்தை ஒளித்து வைத்திருக்கிறது. நான் தேடி படிக்கும் பொழுதுதான் இந்த காரியம்லாம் தெரியும். இது வரைக்கும் எனக்கு தெரியாது. ஒருவேளை நான் மறைவில் நின்று பேசினா யார் பார்க்க போறது? அல்லேலூயா. மறைவிடமாம் எனக்கேசு உண்டு, மறைத்திடுவார் அவர் சீரகடியில், மறந்திடா நீதம் என்னை நினைத்திடுவார், மாறாத இயேசுவின் அருகில் உண்டு, மறைவிடமாம் எனக்கேசு உண்டு, மறைத்திடுவார் என்னை சீரகடியில், மறந்திடா நீதம் என்னை நினைத்திடுவார், மாறாத இயேசுவின் அருகில் உண்டு. மறைவிடத்துல நின்னாலும் கர்த்தர் என்ன பார்க்கிறாரு. அல்லேலூயா. நான் நினைச்சிட கூடாது பிரதர், தாவீது சொல்றான், ஆண்டவரே நான் பூமிக்கு கீழே போய் படுக்கப்பட்டாலும், வானத்துக்கு மேல போய் ஒளிஞ்சுக்கினாலும் என்ன பாக்குறீங்க ஆண்டவரே, எங்க போனாலும் அவர் பார்வைக்கு நான் தப்பவே முடியாது. நீ துக்கமா இருந்ததையும் அவர் பார்த்தாரு, நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கும் அவருக்கு நீ துக்கமா இருக்கிறது விருப்பம் இல்லை. அதனால்தான் உன் துக்கம் எல்லாம் என்ன பண்றாரு ஆண்டவர் சந்தோஷமா மாறும். நீ அவிசுவாசத்தை பேசுறது ஆண்டவருக்கு பிரியம். அப்போ எதை பேசணும்னு நினைக்கிற? நீ விசுவாசத்தை பேசு, விலகி போகின்ற காரியத்தை பேசாத. ஒருவன் விழுவானால் அவனை எழக்கூடிய வார்த்தைகள் உன் நாவிலே இருக்கட்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்களை பேசுவதை விட்டுவிட்டு நான் எதற்கு தேவையற்ற காரியங்களை பேச வேண்டும்? அது ஞாபக புஸ்தகத்துல எழுதப்படுத்தினே தெரியல எனக்கு. எதையும் பேசுறேன் நான். 1 நம்பர் வாயாடி தான். நாமெல்லாம் சில நேரத்தில் சொல்லுவோம், நான்லாம் முன்னாடி மாதிரி இருந்தா அதையும் எழுதி வச்சுக்கிறாரு ஆண்டவர். போ சொல்ல கேட்பாரு, நீ முன்னாடி மாதிரி இருந்தானே எத்தனை வெட்டி சொல்லியிருப்ப. அந்த மனுஷன் தான் அவர் தான் குழி தோண்டி புதைச்சிட்டாரு. நீ என்ன பண்ணக்கூடாது, திரும்பி திரும்பி உன்னை எழுப்பி நான் முன்னாடி மாதிரி இருந்தா இருக்கணும்னு ஆசைப்படுறியா என்ன? பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, முன்னாடி மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறியா? அங்க சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, எதைத்தான் தேடி பார்த்தாலும் மறுபடியும் துக்கம். இப்ப எதுவும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் கூட இருக்கிறாரு. படுத்தான் நித்திரை வருது. நான் கடந்த நாட்களில் சொன்னேன் இல்லைங்களா, வெஸ்லி ஐயா அந்த மாதிரி ரோட்ல போயிருந்தாரு. ஆண்டவர், வெஸ்லி பாத்தியா ரோட்ல பத்து தூங்குறான், நிம்மதியா தூங்குறான். வீட்டுக்குள்ள போய் படுத்து தூங்குற, உனக்கு தூக்கமே வரமாட்டேந்து. ஏன் வரமாட்டேந்து? ஒரு 100 பேரை என்ன பண்ண மாட்டேன்ற. ஒரு நாள் நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களே, நல்லா இருடா என் செல்லமே, நல்லா இரு, நான் இருக்கிற நாட்கள் வரைக்கும் நீ நல்லா இரு, நான் இல்லைனாலும் நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லிக்கிறோமா? பாருடா பாரு, என் கண் எதிர்க்க பாப்பேன் பாரு. அல்லேலூயா. முன்னாடிலாம் இந்த தாய்மார்கள்லாம் இருக்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன். கண் எதிர்க்கும் தப தபன்னு ஓடுங்க, தண்ணி எடுத்து தள்ள ஊற்றிக்கும். தப தபன்னு ஓடுங்க, மண்ணை வாரி வச்சுட்டு நீ பாடுறா மண்ணா. எல்லாம் ஒரு நாளைக்கு மண்ணை தான் போகிறாங்க. எல்லாம் நான் புதைச்சி வச்சுன்னு பொண்ணாவை மாற போகிறாங்க. மரம் கூட புதைச்சி வச்சா வைரமா மாறிடும், மனுஷன் புதைச்சி வச்சா. அல்லேலூயா. அவர் தானே சொல்லப்படுது, மண்ணான உடம்பு மக்கி போன எலும்பு நாரி போகும் இந்த நரம்பு, மனுஷாய வீம்பு இயேசு ராஜாவ நம்பு. மண்ணான உடம்பு மக்கி போன எலும்பு மனுஷாய வீம்பு இயேசு ராஜாவ நம்பு. மனுஷாய வீம்பு இயேசு ராஜாவ நம்பு. மண்ணான உடம்பு மக்கி போன எலும்பு மனுஷாயம் இயேசு ராஜாவ நம்பு. இயேசு ராஜாவ நம்பு. தேசம் மாறியே திரியிறாம், விருதாவ சஞ்சலப்படுத்துறாம். தேசம் மாறியே
விருதாவ சஞ்சலப்படுத்துறான். ஆத்திய அவனையில் சேர்க்கிறான், அதை யாருதான் மாறுவர் தெரியல. ஆத்திய அவனையில் சேர்க்கிறான், அதை மாறுவர் யாருதான் தெரியல. போட்டும் காட்டும் சுட்டும் நாட்டும் உன்னை மாற்ற கூடுமோ? போட்டும் சுட்டும் உன்னை மாற்ற கூடுமோ? ஒண்ணும் புரியல, ஒண்ணும் தெரியல, இயேசுவனியும் அறியல. ஒண்ணும் புரியல, இயேசுவனியும் அறியல. மண்ணான உடம்பே மக்கி போன எலும்பே, நாரி போன இந்த நரம்பே. மண்ணான உடம்பே மக்கி போன எலும்பே, நாரி போன இந்த நரம்பே. மனுஷாய மீம்பே, நம்ம இயேசு ராஜாவை நம்பே. நம்ம இயேசு ராஜாவை நம்பு. உண்டு உண்டு உடல பெருக்கிறான், கண்ணு கண்டதுல ஆசைப்படுகிறான். உண்டு உண்டு உடல பெருக்கிறான், கண்ணு கண்டதுல ஆசைப்படுகிறான். சண்டை போட முன்னாடி நிக்கிறான், வீண மண்டையத்தான் உடைச்சிட்டு அழுகிறான். சண்டை போட முன்னாடி நிக்கிறான். ஓஹோ, செல்வம் கல்வி ஞானம் உயர்வு உன்னை மாற்ற கூடுமோ? செல்வம் கல்வி ஞானம் உயர்வு உன்னை மாற்ற. ஒன்னும் புரியல, ஒன்னும் தெரியல, இயேசுவை தவிர வழி இல்ல. ஒன்னும் புரியல, இயேசுவை தவிர வழி இல்ல. மண்ணான உடம்பு மக்கி போன எலும்பு, நாரி போன இந்த நரம்பு. மண்ணான உடம்பு மனுஷாய மீம்பு, இயேசு ராஜாவை நம்பு. உண்டு உண்டு உடல பெருக்கிறான், கண்ணு கண்டதுள்ள ஆசைப்படுகிறான். கண்ணு கண்டதுள்ள ஆசைப்படுகிறான். சண்டை போட முன்னாடி நிக்கிறான், மண்டையத்தான் உடைச்சுட்டு அழுகிறான். சண்டை போட சண்டைனா போத நம்பாலு. அல்லேலூயா. ஆனா இன்னொன்னு தெரியல, சண்டை போட போனா மண்டை உடையும். ஒன்னும் தெரியல நம்பாளுக்கு. நம்ம நிறைய நேரத்துல நம்ம மண்டையை உடைச்சதுக்கு காரணம் எது சொல்லுங்க? நம்ம வார்த்தை தான். வீரத்தை காட்டி பேசுவோம். நான் யாருதுமா வீர சிவாஜிக்கு பேரணுமா? கத்தியத்து சும்மா சுத்துவான். சண்டை போட முன்னாடி நிக்கிறான், வீணா மண்டையத்தான் உடைச்சிட்டு அழுகுறானா. ஐயோ மண்டைய வச்சிட்டாங்க, மண்டைய வச்சிட்டாங்க. அல்லேலூயா. நம்ம வார்த்தைகளை தேவன் என்ன பண்றானா? ஞாபக புஸ்தகத்தில் வச்சிருக்கிறானா. கிறிஸ்துவன் என்று சொல்லப்படுகின்ற நீங்களும் நானும் இனி வார்த்தையே விடுவோமானால் அது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஆண்டவரே, வீண் காரியம் பேசக்கூடாது, என் பிள்ளைகளை சபிக்க கூடாது, என்னை சார்ந்தவர்களை சபிக்க கூடாது, என் வாயிலிருந்து சாபத்துக்கு ஈடான வார்த்தைகள் வரக்கூடாது. நீ சொன்னா நடக்கும். அல்லேலூயா. நீ எதை சொன்னாலும் நடக்கும். அது நம்மளுக்கு தெரியாது அநேக நேரத்தில். நேற்று ஒரு சின்ன விஷயம் நடந்தது. நான் காலையில் வந்து பார்க்குறேன், 3 மீன் செத்துட்டு இருக்குது. அல்லேலூயா. இது நேற்று ஒருத்தன் சொல்லிட்டு அந்த மீன் செத்து போயிடும் பாரு அப்படின்ட்டு போய்க்கிறான். அவன் சொன்ன உடனே மீன் என்னாச்சு, இன்னைக்கு செத்து போச்சு. அவனுக்கு எது தெரியல, என் வார்த்தையை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அங்கீகரிப்பாரு. அதற்காக ஒரு ஜீவனை என்ன பண்ணுவாரு? எடுத்துருவாரு. அது தெரியாம அவன் என்ன சொல்லிட்டு போயிட்டான்? செத்து போயிடும். நான் வந்து பார்க்குறேன் 3 மீனும் செத்து போயிட்டுக்குது. எனக்கு கோபம் தாங்க முடியல. யாரா இந்த மாதிரி பண்ணி வச்சதுன்னு கேட்டா, இந்த மாதிரி ஒருத்தர் தான் என்ன பண்ணிட்டாரு, நேற்று கொடுத்தது இல்லாமல் சொல்லிட்டு வர போயிட்டாரு. பாரு, நீ வரத்துக்குள்ள நாளைக்கு என்ன ஆயிடுவ. நம்ம வார்த்தையை கர்த்தர் கனம் பண்றாரு. அல்லேலூயா. ஒருவேளை சின்ன மீனுக்கு தான் அந்த காரியம் கிடையாது, எங்க பேசினாலும் அந்த காரியத்தை தேவன் என்ன பண்றாரு? கனம் பண்ணுகின்றார். அதனால நம்ம வார்த்தையை விடும் போது ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும். ஆண்டவரே, ஞாபக புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்கிற ஆண்டவரே, என் வார்த்தை ஒன்றும் கீழே விழாதபடிக்கு. சில நேரத்துல நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன்டா. என்ன எரிஞ்சிச்சுன்னா எங்க பேசுவேன் நீ? அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், வயிறு எரிஞ்சு சொல்றேன்டா. அந்த வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. கிறிஸ்துவர்களாகிய நீங்கள் நானும், கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் நீங்கள் நானும் என்ன தெரியுமா? நன்மைகளை பேசுங்க, நல்லவைகளை பேசுங்க. இந்த குர்ஆன்ல ஒரு காரியம், பேசினா நல்லதையே பேசுன்னு சொல்லிட்டு குர்ஆன்ல எழுதி வச்சிருக்காங்க. அல்லேலூயா. பேசினா என்னதை பேசுங்க?
அதே பேசு. ஆனா நம்மளால என்ன பண்ண மாட்டான், அதை தவிர வேற எல்லாத்தையும் பேசுவான். ஒருத்தனை வாழ்த்துக்கள் சொன்னா கூட பாரு, ஏதாவது 3ஆம் நாள் புட்டுக்கும், 4ஆம் நாள் அல்லேலூயா அவன் படிச்சுட்டு போவான். பாருடா பாரு எப்படி மார்க் எடுக்கிறேன்னு பாரு அப்படின்ட்டு அல்லேலூயா. அவனை என்கரேஜ் பண்ண மாட்டான். ஒருத்தன் கீழே விழ போறான்னா அவனை என்கரேஜ் பண்ண மாட்டான். அவனை என்கரேஜ் பண்ணக்கூடாதபடிக்கு அநியாய வார்த்தைகளை விதைத்து அதனுடைய பலனை அவன் அறுத்து கொள்வான். நீங்கள நானும் எதை அறுக்கக்கூடாது? ஏன்னா நம்ம பேசுத ஆண்டவர் ஞாபகம் வைக்கத்தக்கதாக சொல்லிட்டாரு. வசனம் சொல்லுது, வாசிங்கம்மா மறுபடியுமா. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் நபனரே கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களாகவும் அவருடைய ஞாபகத்தை தியானிக்கிறவர்களாகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று யாருக்கு முன்னாடி? ஏசப்பாக்கு முன்னாடி. கைத்தருக்கு பயப்படுற ஜனமே, தேவ சமூகத்துல வந்து அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் பானம் பண்ணுகின்ற ஜனமே, நான் முதல்ல என்ன பண்ணும்? ஆண்டவரே என் வார்த்தையை திருத்திக்கிற ஆண்டவரே. கர்த்தர் கவனித்து கேட்கிறீங்க, எல்லா விஷயத்தையும் கவனிக்கிறீங்க ஆண்டவரே. கவனிக்கின்ற ஒரு கர்த்தர் இருக்கிறார் தெரிஞ்சாருன்னா உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருக்கும். எப்ப கேட்டாலும் யாரும் பார்க்கல பெறுது, யாருமே பார்க்கல. அல்லேலூயா. உன்னை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறாரு. உன் நடைகள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு தெரியும். அவர் சொல்றாரு, தூதர்களை கொண்டு உங்களை என்ன பண்ணுவேன்? உங்களை தாங்குறேன். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு என்ன பண்றாரு? தூதனை கொண்டு தாங்குறாராம். அப்ப நம்ம மீது அத்தனை அக்கறையாய் அத்தனை கவனமா இருக்கிறாரு. சங்கீதக்காரன் அழகா சொல்லுவான், சங்கீதம் 139:16, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. நீங்க என்ன பாக்குறீங்க ஆண்டவரே, என் கருவை பார்க்கிறேன். என் கை முளைக்கல, கால் முளைக்கல, சகல உறுப்புகளும் முளைக்கல ஆண்டவரே. முளைக்காத போது நீ எல்லாவற்றையும் கவனித்து பார்க்கிறீங்க ஆண்டவரே. கர்த்தர் கவனித்து பார்க்கிறார். அன்னைக்கு கைவிடாதபடிக்கு கருவிலே உன்னை வேலி அடைத்து பார்த்தவர், கருவிலே உன்னை கைவிடாதவர். கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியல, என்னை இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியல, என்னை இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயில் நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் நான். சொல்லுவோமா? அந்த வசனம் சொல்லுவது கொஞ்சம் ஆழத்தை புரிஞ்சு கொள்ளத்தக்கதாக தொடர்ந்து படிங்கம்மா, பார்க்கலாம். அப்படியே வாசிங்க வாசிங்க. கண்டது என் அவயங்கள் ஒன்றாகிலும் இல்லாத போது. நல்லா புரிஞ்சுங்க, என் அவயம் ஒண்ணுமே இல்லை. கை இல்லை, கால் இல்லை, தலை இல்லை, கண் இல்லை. நான் கண்ணால பார்த்து பார்த்து அடிக்க சொல்லணும், ரொம்ப அழகு, நீ அழகா இல்லை. அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லை, ஒரு சின்ன கரு. அந்த கருவை கர்த்தருடைய கண்கள் பார்க்குது. அது ஒண்ணுமே இல்லை, அதுல அழகு இல்லை, அது எந்த நிறனும் யாருக்கும் தெரியல. அப்ப பார்த்த கர்த்தர் என்ன பண்ணல? உன்னை கைவிடல. அன்னைக்கு கைப்பிடிச்சாரு. அன்னில இருந்து இன்னி வரைக்கும் கை முளைக்க கால் முளைக்க அந்த வேத வசனம். அதுக்கப்புறம் சொல்லும், வாசிங்க. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போது அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும். எங்க எழுதி வச்சுக்கிறாரு? நான் பேசினாலும் அங்க எழுதி வைக்கிறாரு. அல்லேலூயா. நான் உருவானாலும் ஆண்டவர் பாரு. நம்ம நினைக்கிறோம் பிரதர், என்னை யாரும் நினைக்கல பிரதர். ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் எழுதி வச்சிருக்கிறாரு. உன் பர்த்டே முதல்ல யாருக்கு தெரியும் சொல்லுங்க? அவருக்கு தான் தெரியும். நீ சொல்ற எங்க அப்பாவுக்கு தெரியும். ஒன்னு என்ன பண்றாரு?
எனக்கு என் பர்த்டே தெரியாது. என் பர்த்டே என்ன, எங்கள் பிள்ளைங்க யார் பர்த்டேன்னு தெரியாது. ஆனால் பாப்பா பிறந்த அந்த டைம் ஞாபகம் இருக்குது. 3:40 பிறந்துச்சு, 2:400 இருந்துச்சு, அதெல்லாம் ஞாபகம் இருக்குது எனக்கு. ஆனால் என்னைக்கு பிறந்துச்சுன்னு கேட்டால் தெரியாது. அல்லேலூயா. நம்ம ஆனால் கர்த்தர் உன்னுடைய காரியத்தை எல்லாத்தையும் அறிந்திருக்கிறாரு. அவர் மறந்துடக்கூடாதுன்னு என்ன பண்ண, ஞாபக புஸ்தகத்தில் என்ன பண்ணுறாராம், அங்கே எழுதி வைக்கிறாராம். இந்த பிள்ளை இந்த நேரத்தில் பிறந்துச்சு, இந்த காலத்தில் பிறந்துச்சு, இந்த கிராமில் இருந்துச்சு, இதுக்கு கண் இருந்து, காது இருந்து, மூக்கு இருந்து, எல்லாம் அழகாக இருந்துச்சு, நான் உருவாக்கினேன் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எழுதி வைத்தாராம். உன்னை மறக்காத ஒருவர் உண்டானால் அவரை குறித்து தான் இந்த 122வது உபவாச கூட்டத்தில் நீ எரிஞ்சு கொள்ள போற. நீ அவங்க பார்க்கல, இவங்க பார்க்கல, அவங்க நினைக்கல, இவங்க நினைக்கல, இல்ல என்னை கருவிலே கண்டவர் இதுவரைக்கும் கைவிடாமல் இருக்கிறாரு, என்னை கண்ணின் மணி போல காக்கிறாரு. நான் துக்கப்படும் பொழுது எனக்காக அவர் துக்கப்படுகிறாராம். மார்த்தாலும் மரியாலும் அழுதுன்னு ஓடிறாங்க. கர்த்தர் உடனே என்ன பண்ணிட்டாராங்க, அந்த வசனத்திலே அதான் சின்ன, நம்ம கேட்டா எதிரா ரொம்ப சின்ன வசனம் கேட்டா உடனே சொல்லுவோம், எது? இயேசு கண்ணீர் விட்டார். உனக்காக எனக்காக கண்ணீர் விடுறதுக்கு யாரும் இல்லை நினைக்காத. கர்த்தர் நீ நானும் அழக்கூடுமான அந்த இடத்துல உடனே அழுவாரு. அல்லேலூயா. என்னை பார்க்கிறாரு, என் நாட்களை அறிந்திருக்கிறார், என் எல்லா காரியங்களும் அவருக்கு தெரியும். அவர் சொல்றாரு, இன்னைக்கு உனக்கு என்னைக்கு கை முளைச்சது, கால் முளைச்சது, எல்லாத்தையும் நான் பார்த்து இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு எல்லா காரியத்தையும் செய்தவர் அவர் தான். இந்த நாட்கள் வரைக்கும் நீ அழைத்து வந்ததும் அவர் தான். அவருக்கு தெரியும் யாரை எப்படி மீட்டெடுக்கணும்னு தெரியும். மீட்டெடுக்கிறதுக்கான காரியத்தை அழகா என்ன பண்றாரு நம்மளுக்கு தெரியாது. பிரதர் ஏன் என்னை இங்கே அனுப்புனாருன்னு தெரியாது. அவங்க சாட்சி சொன்னாங்க இல்லைங்களா, நீங்கள் கேட்டிங்கல்ல, ஏன் போனோன்னு அவங்களுக்கு தெரியாது. கர்த்தருக்கு தெரியும். உங்கள் மீது வைத்த அன்பு யாரையாவது ஒருத்தர் கொண்டு வந்துடுவார். எலியா கேரி தாற்றங்கரையில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு தெரியாது யாரோ ஒருத்தர் எனக்கு ஃபுட் டெலிவரி பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிருக்கலாம். கர்த்தர் காக்கையை கொண்டு அவனை போஷித்தாராம். யாராவது ஒருத்தர் அனுப்பிச்சு வச்சிருவாரு. நான் சில நேரத்தில் என்ன பண்ணுவேன், நீதி தவறி பேசுவேன், என் தவறுகளை உணர்த்தத்தக்கதாக கழுதையின் வாயை தேவன் திறந்துருவாரு. அல்லேலூயா. அவருக்கு என்ன தெரியுமா, எப்படியாவது என் பிள்ளை மீட்க பண்ணணும், என் பிள்ளை அவிசுவாசத்தை பேசிடக்கூடாது, நன்மையானவைகளை பேசி நலமானவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி மொர்தெகாய்க்கு நீதி கிடைச்சதோ அதே போல உனக்கும் எனக்கும் தேவன் நீதி கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றபடியினாலே இந்த நாளில் பேசிக் கொண்டிருக்கிறார். அங்கு வேதம் அழகாய் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகின்றவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய ஞாபகத்தை தியானிக்கின்றவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே, நல்லா புரிஞ்சுங்க, அவர் சம்பத்தை சேர்க்கிற நாளிலே, நான் பூரணப்படுகின்ற நாட்களிலே ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள். அன்னைக்கு உன்னை அவர் பறித்து கொண்டு போயிடுவாரு. என்னைக்கு அவர் விருப்பத்தை இங்கே நாம நிறைவேற்றுறோமோ அன்னைக்கு அவரோடு கூட நாம இருப்போம். ஏன்னா உனக்கு கை முளைக்க கால் முளைக்க எல்லாத்தையும் செஞ்சது அவர்தான். நீ எத்தனையோ மரம் ஆண்டு போலாம் நினைக்கும் போது உனக்கு மரணம் வராதபடிக்கு அதை தடுத்து நிறுத்தினவர் அவர்தான். உன்னை இந்த வயது வரைக்கும் வேலி அடைத்து பாதுகாத்தவரும் அவர்தான். உனக்கு ஞானத்தை கொடுத்தாரு, பேசத்தக்கதாக வார்த்தைகளை கொடுத்தாரு, நீ அவமாய் நடக்க கூடாதபடிக்கு நீதியின் வழிகளை கொடுத்தாரு, நல்ல நண்பர்களை கொடுத்தாரு, நல்ல தாய் தகப்பனை கொடுத்தாரு, நல்ல சபையை கொடுத்தாரு, நல்ல காரியங்கள் எல்லாம் உனக்கு தேவன் தான் செஞ்சு வராரு. அவருக்கு நல்லா தெரியும், அவன் சம்பத்து நிறைவேறும் நாட்களிலே அவன் என்னோடு கூட இருப்பான் என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நம்ம ஏதோ ஒன்று குறையா இருக்கிறோம், அதனால தான் நம்மளால கடந்து போக முடியல. அப்படி நம்மள குறையில்லாம பூமியில படைச்சாரு இல்லைங்களா, அப்ப அவருக்கு குறை வைக்கத்தக்கதாக காரியம் என்ன இருக்கு ஆண்டவரே என்னிடத்துல, அதை கேட்கணும், அதை பார்க்கணும். ஆண்டவர் உனக்கு பிரியமா நடக்கிறேன்னா நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன்
நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே, மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே, உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்ந்தேனையா, ஓ, உம்மை நோக்கி என் கைகளை அவரை பார்த்து சொல்லுவோமா? உயர்த்தி உயர்த்தி மகிழ்ந்தேனையா, ஓ, வறண்ட நீளம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றேனையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசை. எத்தனை பேர் ஆண்டவர் அப்படி பாக்குறீங்க? எனது ஏக்கமே. கொஞ்சம் எக்கோ கமெண்ட் பண்ணலாம், சவுண்ட் வைங்க. ஆண்டவர் எத்தனை பேர் அப்படி பாக்குறீங்க? எனது ஏக்கமே. எழுந்தா அவர் மேலேயே ஏக்கம். எழுந்த உடனே எங்க புதர் எழுந்துக்க முடியல, காலையில் ஒரே தூக்கம். ஜெபம் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு பிரதர். நானும் ஜெபிக்கலான்னு சேர்ந்து உட்காருவேன். ஒரு நாள் ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஏன்பா அந்த பையனை நீ கேட்கவும் மாட்டியா அப்படின்னாங்க. என்னடா இந்த அம்மா காலையிலேயே ஃபோன் பண்ணி அந்த பையனை நீ என்னம்மா என்ன தான் பிரச்சனை? ஏந்து ஜெபம் பண்ண மாட்டேன்றான்பா. ஜெபம் பண்ண சொன்னா முட்டி பொண்ணு அப்படின்ட்டு போயிடறான்பா. இது கேட்டால் ஜெபன்றான். அவன் ஜெபம் எதானா அதான் அவன் ஜெபமா. இன்னொரு தாய் ஃபோன் பண்ணாங்க. அவன் சொல்றான் அவன் காலையில எழுந்துச்சு வாயை தொலைக்க மாட்டான்பா. அப்படியே உட்காந்து என்ன பண்றான், அவன் அதோடு என்ன பண்ணிருக்க மாட்டான். பல்ல வலிக்கிட்டு ஜெபம் பண்ணது ரொம்ப கஷ்டம். ஏந்தோடனே அரை தூக்கத்துலாம் சின்ன பிள்ளை ஆண்டவரே இதில் நம்ம சாக்கு வர சொல்லுவோம். என்னன்ட்டு இல்லை பிரதர், அதுக்குள்ள என்ன ஆயிடும், நாங்கள் மனசுக்குள்ளேயே என்ன பண்ணுவோம், வாயை திறந்து ஜெபிச்சாதான் என்ன வரும். அதனால நாங்கள் மனசுக்குள்ளேயே ஜெபிப்போம். அரை தூக்கத்திலேயே பெச்சிட்ட போட்டுன்னு அவன் தூங்குறன்னு ஜெபிக்கிறானா இல்லையானா நம்மளுக்கு என்னைக்குனாச்சு அவன் மேல எனது ஏக்கமே. சில நேரத்தில் ஃபாதர் பாடும்போது எப்படிதான் அவர் கர்த்தர் நல்லவர் என்பது ருசி பார்க்கிறாரா. அவருக்கு நல்லா தெரியுது தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது அழிந்து விடாதபடிக்கு ஒருவேளை உலகத்தின் பயணத்தில் இருந்தவராம். அவரு சினிமா பாட்டு அவ்வளோ அழகா பாடுவாராம். அவரை போல சினிமா பாட்டு என்ன பண்ண முடியாதான், பாடவே முடியாதான். அப்படியாப்பட்ட ஃபாதரே என்ன பண்ணிட்டாரு, அவர் இப்ப பாடுற எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே, உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே, உம்மையை நம்பியுள்ளோம் நீ விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும். திவ்யநாதரே, தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே, அன்பின் சிகரமே ஆருயிரே, தெய்வமே, ஆறுதலே, அன்பின் சிகரமே அன்னைக்கும் தெய்வமே ஆறுதலே. என்னைக்குனாச்சும் நம்ம இந்த மாதிரி பாடிக்கிறோமா? ஓயாம என்ன பாட்டு பாடினு இருப்போம். எவனோ ஒருத்தன் ஏதோ ரிலீஸ் பண்ணிட்டு போயிடுவான், 3 நேரம் அது பாடும், ஓயாம பாடும்.
அல்லேலூயா. ஆண்டவரை எந்த அளவு நீ புரிந்து கொள்ளணும் என்பதை நீ வேதத்தை திறந்து பார்த்தா தான் தெரியும். இன்னைக்கு ஆண்டவர் என் பேசுகின்ற வார்த்தையெல்லாம் எழுதி வச்சுக்கிறாருன்னு எனக்கு எப்பதான் தெரியும்? எப்பதான் தெரியுது? ஓ, நான் பிறந்தது, நான் கருவுல இருந்ததெல்லாம் கர்த்தர் என்ன பண்றாரு? எழுதி வச்சுக்கிறாரா? என் கைமை வளைச்சது காலம் எல்லாம் அவருக்கு தெரியுமா? அவருக்கு தெரியாத வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. அதனால தான் எங்க போனாலும் உன்னை விட மாட்டாரு. எங்க போனாலும் அவர் உன்னை திருத்தி கொண்டே இருக்கிறாரு. அவர் சொல்லுவாரு, நான் உன்னை விட்டு உன்னை கைவிடுவது இல்லை. அல்லேலூயா. நான் மோசையோடு கூட இருந்தது போல உன் கூடவும் இருப்பேன். அவர் சொல்றாரு. நம்ம எத்தனை பேர் சொல்லிக்கிறோம், ஆண்டவரே நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், ஆண்டவரே உன்னை கைவிடவே. ஃபர்ஸ்ட் நம்ம தான் ஓடுறோம், சொல்ற ஆள் தான் என்ன பண்றோம். பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே மரணமே வந்தாலும் உன்னை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், ஓடவே மாட்டேன். ஐ எம் நாட் ரன்னிங் ஆண்டவரே. பார்த்துங்க, ஓடுறாரு. அல்லேலூயா. தலை தெறிக்க ஓடுறாரு. எங்கடா பேதுருவ காணோம். மரணம் வந்தான்ட்டு பெருசா நீட்டா என்ன பண்ணா, டைலாக்லாம் பேசினா என்கிட்ட, பாருங்க ஆண்டவரே. ஏன்னா அவரு கொஞ்சம் ரவுடிசம் ஜாஸ்தி. பேதுருக்கு எப்பயுமே கத்தியோடு தான் சுத்துவாரு. அதனால தான் ஆண்டவர் நிறைய முறை வார்னிங் கொடுப்பாரு. பட்டயத்தை என்ன பண்ணாத, எடுக்கிறவன் பட்டயத்தாலே சாவான். நம்ம கத்தி வச்சா நம்ம பெரிய ஆளு பிரதர். அல்லேலூயா. கத்தி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க, கத்தியெல்லாம் சுற்றி கேட்கலாம் வெட்டி அவங்க இன்னைக்கு காணாமலே. அல்லேலூயா. எவன் பட்டயத்தை எடுக்கிறானோ அவன் பட்டயத்தினாலே. ஆண்டவர் சொல்றார், பேதுரு உனக்கு ரொம்ப கோபம் வருது, கோபத்தில் நீ என்ன பேசுறனே தெரில. ஒருத்தன் ஒரு முறை புத்தரும் ஒரு சீஷரும் உக்காந்துருந்தாங்களாம். அப்போ புத்தரை போயிட்டு காரி துப்பிட்டாராம் மூஞ்சில. அவங்க சீடருக்கு பார்த்து கோபம் வந்துடுச்சான். என்னடா அந்த ஆள் பட்டினம் வந்தான், திடீர்னு யார் காரி துப்பிட்டா? கோபம் வந்து புத்தரை கொஞ்சம் இப்படி வா, நீ வா, உனக்கு பேசுறல வா, நான் பேசுறேன் அவங்ககிட்ட. புத்தர் ரொம்ப அமைதியாக இருந்து சொன்னாராம், வேணாப்பா எதுவும் பேசக்கூடாது. அவன் கோபத்தின் மிகுதினால என்னை திட்டுறதுக்கு வார்த்தை இல்லாதனால அவன் என்ன பண்ணிட்டான், துப்பிட்டான். பேசுறதுக்கு வார்த்தையே இல்லை, புத்தரை திட்டுறதுக்கு அப்போ வார்த்தையெல்லாம் அவன் எவ்வளோ கோபத்தில் வந்துருப்பான்னு பாருங்க. திட்டி இதெல்லாம் சொல்லிருந்தோடனே அந்த காரி துப்பின மனுஷன் கேட்டு போயிட்டானா, கோவத்தில் போயிட்டானா. இவன் சொல்றான், என்ன புத்தரே நீ, அவன் வந்து காரி துப்புறான், நீ என்ன சும்மா ஆகுறிய அப்படின்னு சொல்லிட்டு. இவர் சொந்தக்கார் வேற, சீசன் ஒரு விதத்தில் சொந்தக்கார். விடமாட்டேன், விடக்கூடாது அப்படின்னு சொன்னே கம்முன்னு. மறுநாள் புத்தர் குளிச்சுட்டு கரை ஏறி வராரா. எவன் காரி துப்புனானோ அவன் வரானா. அவன் போய் நேத்தெல்லாம் சிந்திச்சானா, நம்ம இப்படி காரி துப்பிட்டோம், புத்தர் சும்மா இருக்கிறாரு, நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம், அதனால நம்ம போய் மன்னிப்பு கட்டணும். புத்தர் காலில் போய் அவன் விழுந்துட்டு, புத்தரை என்னை மன்னிச்சிருங்க. இவன் சொந்தக்காரில் சொந்தக்காரே சீசன் வர, அவர் சொல்றான், இவனை மன்னிக்காதீங்க, இவன் எதுக்கு மன்னிக்கணும் நம்ம. அல்லேலூயா. புத்தர் சொன்னாராம், கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிவிட்டு, ஆமாமா இவனை நான் ஏன் மன்னிக்கணும், நேத்து இவனிடத்துல இருந்தவன் இன்று இவனோடு கூட இல்லை, நேத்து இவன் கூட கோபக்காரன் தான், அவன் இன்னைக்கு மன்னிப்பு கேட்கும் போது யார் வரல, அவன் இவன் கூட வரல, இன்னைக்கு வந்துக்கிறவனை மன்னிக்கிற அளவுக்கு அவன் தப்பு எதுவும் பண்ணல. அல்லேலூயா. அதனால அவனை நான் மன்னிக்க வேண்டிய இடத்துலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் போயிட்டாரான். நம்ம நல்ல நல்ல காரியத்தை என்ன பண்ண மாட்டோம் தெரியுமா, நம்ம வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றோம். கர்த்தர் அநேக காரியங்களை செய்தாரா உனக்காக எனக்காக. சிலுவையின் மரத்திலே நம் பாவத்தை ஏற்றுக்கொண்டு அவர் தொங்கினார் என்பதை நம்ம நினைச்சு பார்க்கல. கருவிலே என்னை அழிந்து விடாதபடிக்கு என்னை மட்டும் காத்து வந்தாரே, என்னை ஒவ்வொரு நாளும் கண்மணி போல பார்த்து வந்தார் என்பதை நம்ம யோசிக்கல. எங்க எல்லா காரியத்தையும் எழுதி வச்சிருக்கிறாரு. நான் துக்கப்படும் பொழுது யாரு நினைச்சாங்களோ இல்லையோ அவர் நினைச்சாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல சொல்றாரு, அமலேக்கனை சும்மா விட்டுறாது, அதனால தான் முதல் ராஜாவை ஏற்படுத்தினார். ஏன் தெரியுமா, அவன் என் பிள்ளைக வரும்பொழுது எவன் இளைத்திருக்கிறானோ எவன் விடாய்த்திருக்கிறானோ அவனுடைய பின்னங்காலெல்லாம் வெட்டினாம்பா, அதை நீ மறந்துடுவ, நான் மறக்க மாட்டேன். அதனால தான் முதல் ராஜாவை எழுப்பி சொன்னாராம், அமலேக்கன் இந்த பூமியில விடாத, அவன் என் பிள்ளை. நீ போய் செய்யணும்னு நினைக்காத, நீ அவங்க கிட்ட பேசணும்னு நினைக்காத, நீ எப்படிதான் மறக்கணும், ஆண்டவரே வேணாம் ஆண்டவரே நான் மன்னிக்கிற ஆண்டவரே, நீ எனக்கு மன்னிச்சிரு. நான் 500 தாளாந்து பாவம் செய்தவன் என்னை மன்னித்திரு, 50 தாளாந்து பாவம் செஞ்ச அவனை நான் மன்னிக்க கூடாதா? அல்லேலூயா. சிலர்லாம் நம்மளுக்கு மன்னிக்கிறதுக்கு மனசே வராது, மன்னிக்கவும் மாட்டோம். இது சொத்தாலும் இது மூஞ்ச பார்க்க கூடாதையா.
சுத்தாலும் சாவேன் ஐயா. ஆமா, நீ இந்த மாதிரி வைராக்கியத்தோடு கூட வச்சிருந்தா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உன்னை அப்படியே கட்டியமா புஷ்ணப்பாரு நினைக்கிறேன். இல்ல, அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை, தேவனுக்கு பிரியமானது எதுன்னு பாரு. அவருடைய சாயல், அவருடைய ரூபம். அவர் உன்னை என்ன பண்றாரு? தன்னுடைய புத்தகத்துல எல்லா காரியத்தையும் எழுதி வச்சு ரைட் பண்ணி வச்சுக்கிறாரு. உன் பேர் முதல் கொண்டு அவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் அழகா ஆண்டவர் வரும்போது சகையை பார்த்து என்ன சொல்றாரு? சகையவே, உன்னை எனக்கு தெரியும். ஏன்னா நீ தாயின் கருவில இருக்கும்போது நீ குள்ளமா இருப்பன்னு எனக்கு தெரியும். நீ குள்ளமா இருந்தாலும் நீ என்ன பார்க்கணும், எப்படியாவது ஆண்டவரை பார்க்கணும்ட்டு மரம் ஏறுவனும் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அப்படி தெரியலன்னா ஆண்டவர் அந்த மரத்தாண்ட வந்து நின்னே இருக்க மாட்டாரு. ரெண்டாவது காரியம், தலையை தூக்கி உயர்த்தி பார்த்து என்ன பண்ணுவாரு? சகையவே இறங்கி வா. எல்லா பேரும் அவருக்கு தெரியும். ஏன்னா உருவாக்கினவர் அவர் தானே. உனக்கு தான் தெரியல. அவர் எனக்கு நன்மை செஞ்சாரு, என் வழிகளை அறிந்திருக்கிறாரு, என்னுடைய காரியங்கள் எல்லாம் தெரியும். நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன பண்ணாரு? ஞாபக புஸ்தகத்துல. யாருக்கு விரோதமா பேசாதீங்க, யாருக்கு விரோதமா வாயை நீட்டாதீங்க. கர்த்தர் உன் வார்த்தைகளை எழுதி வைத்து கணக்கு கேட்பார். மன்னிக்கிற குணதிசயம் உனக்கு தேவை. ஏன்னு கேளுங்களேன், நீ 500 வெள்ளி காசு வாங்கி இருக்கிற, அவ்வளோ பாவம் செஞ்சிருக்கிற. அவ்வளோ பாவம் செஞ்சு நீ என்ன பண்ணக்கூடாது? 50 வெள்ளி காசு வாங்கணும்னுக்கு அவன் கழுத்தை பிடிச்சி நெரிக்க கூடாது. கர்த்தர் பாப்பாரு, நீ எதை விதைக்கிறியோ அதையே அறுப்ப. சங்கீதக்காரன் அழகா சங்கீதங்களை சொல்றான். எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 107வது சங்கீதம் 43 வாசிங்கம்மா. என்னத்த எவன் நாணமா இருக்கிறானோ நாணமானே. நீ எதை தெரியுமா கவனிக்கணும்? கர்த்தர் உனக்கு மன்னிச்சதை போல, கர்த்தர் உன்னை நடத்தி வந்ததை போல, கர்த்தர் உன்னை நினைவில் வச்சதை போல, கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தை வைத்திருப்பதை நீ நினைச்சு நினைச்சு என்ன பண்ண? ஆண்டவரே, இனி பொல்லாத வார்த்தை பேசக்கூடாது ஆண்டவரே, தேவையற்ற காரியத்தை பேசக்கூடாது, தேவையற்ற சிந்தனை எனக்குள்ள வரக்கூடாது ஆண்டவரே, ஒருத்தனை பகைக்க கூடாது, ஒருத்தனுக்கு விரோதமா பேசக்கூடாது, ஒருத்தனுக்கு விரோதமா கை நீட்டக்கூடாது ஆண்டவரே. ஏன்னா எல்லாத்தையும் நீங்க எழுதி வச்சிருக்கிறீங்க. எழுதி வைக்கலாம் என்ன பண்ணுவோம்? நம்ம சிலதை எழுதி வைப்போம். பார்த்துக்கிறீங்களா? எதை எழுதி வைப்பீங்க சொல்லுங்க? யாருன்னா பணம் கொடுத்துட்டீங்கன்னா போதும், கரெக்டாக எழுதி வைப்பீங்க. ஒருத்தன் உங்களுக்கு நன்மை செஞ்சுட்டான்னு என்னீங்கன்னா எழுதி வச்சுக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி யாருன்னா நன்மை செஞ்சாங்களா? ஆண்டவரே, இவங்க நன்மை செஞ்சாங்க. மொர்தகாய் செய்த நன்மையை நாளாகமம் புஸ்தகத்தில் என்ன பண்ண? ராஜாக்கள் நடபடிகளை ராஜா எழுதி வச்சாராம். அதனால தான் ஒரு நாள் அந்த நன்மைக்கு ஏற்ற நன்மையை என்ன பண்ணாரு? தேவன் செய்யத்தக்கதாக அந்த இருதயத்தை தூண்டினாரு. ஒருத்தன் உனக்கு நன்மை செஞ்சானா எழுதி வை. தீமை செய்தெல்லாம் மறக்காம இருக்கிறீங்க. எது வேதத்துக்கு புறமானதோ அதெல்லாம் செய்வோம். ஒருத்தன் எனக்கு அக்கிரமம் செஞ்சு ஜனவரி மாசத்துல 1ஆம் தேதி காலையில எனக்கு அக்கிரமம் செஞ்சுட்டான் பிரதர், அவனை 12ஆம் மாசம் வர வரைக்கும் நீ மறக்கவே மாட்டேன். அடுத்த ஜனவரி அந்த நாள் கரெக்டா வரும். அந்த கரெக்டா டைம்ல சொல்லுவேன், போன வருஷம் இந்த தேதியில இதே நேரம் ஒருத்தர் நன்மை செஞ்சதை சொல்லி பாரு. பசியா இருந்தேன் பிரதர், ஒரு அக்கா என்ன கூட்டு போய் சோறு வாங்கி கொடுத்தாங்க, சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அன்னைக்கு என் பசியை அந்த அக்கா ஆத்தாங்கன்னு என்னைக்குன்னா நினைச்சு பாத்துக்கிறியா? எதை தெரியுமா சொல்லு? அவன் எனக்கு அக்கிரமம் செஞ்சான், அதை ஒரு வருஷமா மறக்காம இருக்கிற நீ எவ்வளவு பெரிய அக்கிரமக்காரனா இருக்கணும். அல்லேலூயா. இன்னாரே செய்தாரே ஒருத்தல் அவர் நான. ஒருத்தன் எனக்கு அக்கிரமம் செஞ்சுட்டான்னுக்கோசம் அதை நினைச்சு நிற்காத. கர்த்தர் உனக்கு நன்மை செஞ்சாரு அதை நினை. அக்கிரமக்காரனின் மத்தியில உன் தலையை கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அநியாயம் செய்த போதிலும் உன்னை தாழ்த்தாதபடிக்கு தேவன் உன்னை தூக்கி எடுத்திருக்கிறாரு. எல்லாம் மறந்த போதிலும் அவர் என்ன மறக்காம இருக்கிறாரு. பக்கத்துல கை வச்சு, மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால். பக்கத்துல கை வச்சு, யார மறந்தா? அப்படி இல்ல, கர்த்தரை மறந்தா. யார மறந்தா? கர்த்தரை மறந்தா இந்த உலகத்துல வாழறதுக்கு நம்ம தகுதி இல்லாதவங்க. ஏன்னா அடுத்த வரி பாத்தீங்கன்னா, நான் நிற்பதோ நிர்மூலமாகாததோ, நான் நிற்பதோ நிர்மூலமாகாததோ, உங்க கிருபைதான்
உங்க தயவுதான், உங்க கிருபைதான், உங்க தயவுதான். நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. அங்க சங்கீதக்காரன் அழகா சொல்றான், வாசிங்கம்மா. ஜெவன்னான உள்ளவனும் என்ன பண்ணும், இவெல்லாம் கவனிக்கணும். ஆண்டவர் எனக்கு நன்மை செஞ்சாரோ நான் கவனிப்பேன். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 144 3 வாசிங்க. கர்த்தாவே, மனுஷனை நீ கவனிக்கிறதற்கும் மனு புத்திரனை எண்ணுகிறதற்கும் அவன் ஏமாத்துறோம். நீங்க எவ்வளவு பெரிய ஆளு நினைச்சுக்கிறீங்க? கர்த்தரே உங்களை நினைக்கிறாரு, கர்த்தரே உங்களை பார்த்துக்கிறாரு. தாயின் கருவிலிருந்து அழியாதபடிக்கு உன் மேல கண்ணோக்கமா இருக்கிறாரா? நீ நினைக்கிற நான் பெரிய ஆளா? தேவ தூதர்களும் சட்டுச்சிட்டுதான் படைக்கப்பட்டோம். ஆனா கர்த்தர் உன்னையும் என்னையும் நினைச்சு இன்னி வரைக்கும் மறக்கலப்பா. நான் யார மறந்துட்டேன்? அவரை மறந்துட்டேன். பிரச்சனை வந்தா மறந்துடுறேன், சந்தோஷம் வந்தா மறந்துடுறேன், சொந்தக்காரன் வந்தா மறந்துடுறேன், ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷன் வந்தா ஞாயிற்றுக்கிழமை தான் சொந்தக்காரன் வருவான். மாமா மாமா என்ன பண்ணிக்கிற? கல்யாணம் வச்சுக்கிற மாமா. நீ வரலாம், கல்யாணமா நடக்காதுன்னுவான். நீ போகாம இருந்து பாரு. அல்லேலூயா. அவன் கல்யாணத்தை நிறுத்திட்டானா உண்மையான சொந்தக்காரன். என்ன மாமா வராம போயிட்ட? அவ்வளோ அற்புதமா இருந்துச்சு. மறுநாள் சொல்லுவான், அவ்வளோ அற்புதமா இருந்துச்சு, நீ மிஸ் பண்ணிட்ட. அல்லேலூயா. அவ்வளோதான் அவங்க உறவு. இந்த பழமொழியில சொல்லுவாங்க, வீடு வரை அவ்வளோதான், கடைசி வரை கர்த்தர் மட்டும்தான். ஆண்டவர் சொல்றாரு, நீ பூரணப்பட நாட்களில் அவனை என்ன பண்ணுவேன்? என்னோடு கூட சேர்த்துக் கொள்வேன். மறுபடியும் மல்கையில வாசிப்போம் 3வது அதிகாரத்தின். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்களும் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய ஞானத்தை ஞானிக்கிறவர்களுக்காகவும். என்ன புஸ்தகம் இது? நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஆண்டவரே, என்னை குறிச்சு நீ மறக்காம இருக்கிறதுக்கு ஒரு புஸ்தகம் வச்சிருக்கிற. அது என்ன புஸ்தகம்? பரலோகத்துல ஞாபக புஸ்தகம்னு ஒண்ணு இருக்குது, ஜீவ புஸ்தகம்னு ஒண்ணு இருக்குது, தெரியுமா? ஜீவ கிரீடன் ஒண்ணு இருக்குது, நீதியின் கிரீடன் ஒண்ணு இருக்குது. இதெல்லாம் இன்னும் எனக்கு தெரியவே தெரியாது பிரதர். இப்பதான் ஞாபக புஸ்தகத்தையே காட்டிக்கிறீங்க. அதுக்கே மணி 1:20 ஆயிடுச்சு. அல்லேலூயா. 12 வருஷம் கழிச்சு இப்பதான் என்னத்தை காட்டுறாரு இவரு? ஞாபகம் இப்ப முன்னாடியே சொல்லியிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்? வாயெல்லாம் அடக்கி என் வாயை வண்டலூர் வரைக்கும் வித்திருக்க மாட்டேன். என் வார்த்தையெல்லாம் அப்படியே கட்டிமா போச்சுக்குன்னு என்ன சொல்லிருப்போம்? ஐயோ, இங்க பேசினாங்க எழுதிடுவான், இங்க பேசினாங்க எழுதிடுவான், இங்க பேசினாங்க எழுதிடுவாங்க. அல்லேலூயா. இனி பேசக்கூடாது. கர்த்தர் அதுக்கு தான் இன்னைக்கு சொல்லி அனுப்புறாரு. இனி என்ன பண்ணக்கூடாது? தேவன் உன்னை பூரணப்படுத்த விரும்புகின்றார். பூரண மகனாய் மகளாய் நீ இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை அல்லாமல், வாழ்த்துக்களை அல்லாமல் எது வரக்கூடாது? எது வரக்கூடாது? சபித்தல் வரக்கூடாது. கோவம் வந்துச்சுன்னா கண்ட்ரோல் பண்ண முடியல பிரதர். யாரா இருந்தாலும் திட்டுருவேன். அல்லேலூயா. கோவம் வந்தா என்ன பண்ண முடியா? ஆண்டவர் எழுதி வச்சுருவாரு. நீ திட்டு அவர் எழுதி வைப்பாரு. அப்புறம் பரலோகம் தான். நாங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவோம்? நான் 10 நாள் நீங்க பாட்டு பாடுவீங்க. பாஸ்ட் போயிட்டாரு, நம்ம என்ன சிரிச்சிங்கன்னா ஒரு பாட்டு பாட போறோம். அவருக்கும் போய் என்ன பாட்டு தான் பாடுவோம்? பரலோகமே என் சொந்தமே. இவன் என்ன சொல்றான்? நீ போக மாட்ட, நான் போவேன் என்று காண்பேனும். அவரால் பாட முடியாது, அதனால நம்பால் படம் என்று காண்பேனும். அவனவன் செய்கைக்கு தக்கதாக போ. நான் வாயை நாவெல்லாம் அடக்கி நல்ல பிள்ளைய போல இருந்து தேவனுக்கு பிரியமானதை பேசணும். அதனால தான் யோபு குறித்து தேவன் சொல்லுவாரு, என் தாசன் பேசினது போல நீங்க என்ன பண்ணல? அவன் நிதானமா பேசினானா? அவன் வார்த்தையில எப்படி பேசினா? நிதானமா பேசினா. ஒரு இடத்துலயும் சொல்லவே இல்லையே, படிச்சு பேசவே இல்லையா? மனைவி வந்து கேட்டாலும் என்ன சொல்றாரு அழகா? கர்த்தரிடத்துல நன்மையை பெற்றுக்கொண்ட நீயே நானும். அன்னைக்கு எல்லாம் கொடுத்தாரு, உனக்கு நெக்லேஸா வாங்கி போட்டேன்னு,
டைமண்ட் ஜுவல்லரிக்கெல்லாம் அவனை கூட்டு போன, சும்மாவா வந்து ஏசி கார்ல கூட்டு போல. அன்னைக்கு சும்மா இருந்திய, இன்னைக்கு எல்லாம் போதுன்னு அழுவாத. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி பாரு, திருப்பி கொடுத்துருவாரு. இப்ப கொடுக்கும்போது ஒரு அட்டை தனியா கொடுப்பாரு. முந்தின சீரை காட்டில நற்சீர் உனக்கு. அல்லேலூயா. முன்னாடி சிங்கள தான் போட்டு 4-5 செயின் போடுவேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பக்கத்துல கை வச்சு சொல்லு, கண்டிப்பா போட வைப்பாரு. ஆனாலும் அதை பெருசா பார்க்க கூடாது. கொடுத்த கர்த்தர் தான் பெருசு. அன்னைக்கு ஒரு செயின் கொடுத்தீங்க ஆண்டவரே, நீங்க ரொம்ப நல்லவர். இன்னைக்கு 4 செயினுக்கு தெரியுங்க, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. உன் வாயிலிருந்து இந்த வாழ்த்துக்கள் வரும்போது அங்க எழுதி வச்சுனே இருப்பாரு. என் பிள்ளைங்க இன்னைக்கு என்ன பண்ணாங்க, வாழ்த்துக்கள் சொன்னாங்க. ஏசப்பா நீ ரொம்ப நல்லவர், நீ ரொம்ப நல்லவர். ஒருத்தவனை பகைக்கிறான சொல்லு, கர்த்தாவே நீ ரொம்ப. தாவீதை ஒருத்தன் திட்டுறான், கூட இருக்கிற 300 பேரும் சரியான யுத்த வீரர்கள், விட்டா எல்லாரையும் தலையை வெட்டி தலையை தனியா புட்டு எடுத்து வந்துருவானுங்க. அப்படியாப்பட்ட யுத்த வீரர்கள். தாவீது சொல்றான், கர்த்தர் இன்னைக்கு அவனை திட்டணும்னு சொல்லிட்டு என்ன நியமிச்சு வச்சிருக்கிறாரு, அதை நீ தடுக்காத. இது கர்த்தர் சித்தம், கர்த்தர் திட்டம். அவன் திட்டும் போது நீ என்ன பண்ணாத, உனக்கு தான் திட்ட தெரியுமா, நீ எங்க அம்மாவை கூட்டம், நான் உன் பரம்பரையை கூடுவேண்டா. அதுக்கு கர்த்தர் உன்னை அழைக்கல, திட்ட வச்சு உன்னை பாக்குறாரு, நீ திட்டாம இருக்கிறியான்ட்டு. நல்லா இருப்பா இப்படி சொல்லிட்டு வா, நைட்டு நல்லா தூக்கம் வரும். அவனுக்கு தூக்கம் வராது. அல்லேலூயா. நீ திட்டிட்டு வந்தனா அவனுக்கு தூக்கம் வரும், உனக்கு தூக்கம் வராது. அவனை சொல்லிட்டு அவன் உன்னை திட்டுவான், படிச்சு பேசி உனக்கு கோவம் அவனுக்கு நல்லா தெரியும். பிசாசுக்கு எப்படி தெரியும், உன்னை எந்த இடத்துல கோவம் வர வைக்கணும்னு நல்லா தெரியும். அவன் கரெக்டா கோவத்தை வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவான், யாராவது ஒரு ரொம்ப உன் இருதயத்துக்கு ஏத்தவங்களை வச்சு திட்டுவான். நீ சொல்லிட்டு வா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிட்டேன்டா. அவன் நைட்டெல்லாம் தூங்க மாட்டான். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை நித்திரைக்குள்ளே கொண்டு செல்வார், உன் தூக்கமோ சமாதானமாயிருக்கும். ஏனுக்கெல்லாம் அங்க ஞாபக புஸ்தகத்துல ஆண்டவர் எழுதுறாரு, ஒருத்தன் அவமா பேசினா, ஒருத்தன் கெட்ட வார்த்தையால திட்டினா, என் மகன் அதுக்கு பதிலுக்கு என்ன தெரியுமா சொன்னா, கர்த்தர் உன்னை பார்த்து கொள்வார். அல்லேலூயா. நம்ம எல்லா காரியத்தையும் கர்த்தர் பார்க்கிறாரு. அந்த வசனத்தை வாசிங்க சகோதரி. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு கூட ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் உண்டு, அவருக்கு முன்பாக இருக்குது. எப்போ வேணாலும் பிரிப்பாரு, எப்போ வேணாலும் படிப்பாரு. யார் பேர் மாடுதோ அவங்களை தூக்கிடுவாரு. அல்லேலூயா. ரொம்ப பிரியமா இந்த ஆண்டவர் யோபு சொல்லுவான், அவருக்கு பிரியமானதை அவர் பறித்து கொண்டு போகிறார், அதை தடுப்பவன் யார்? அவருக்கு பிரியமாச்சுன்னா ஏனோக்க கூட்டம் போயிட்டாரு. எத்தனை பேர் ஏனோக்க தடுத்தீங்க? போத ஏனோக்கு இங்கே வரு, உனக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க உனக்கு. இல்ல இல்ல, அவருக்கு பிரியமான அவர் தோட்டத்தில் நடப்பட்ட ரோஜாக்கள் நீங்கள நானும். அவருக்கு பிரியனா அவர் பறிச்சுன்னு போவாரு. அதை தடுக்கிறது, அதுக்கு தான் நம்ம வாழ்க்கையை இங்க கர்த்தரை தேடுறதுக்கு எதுக்கு நினைக்கிறீங்க? ஒரு நாள் அவரோடு கூட போய் வருத்தம் பசிதாகம் மன துயரம் அங்கே இல்லை, வருத்தம் பசிதாகம் மன துயரம் அங்கே இல்லை, வென்றிடம் வாஞ்சிப்பேன் என்னவர் பாதம் சேர்வேன், வென்றிடம் வாஞ்சிப்பேன் என்னவர் பாதம் சேர்வேன். அல்லேலூயா. அங்க அவர் மட்டும்தான், அவரோடு கூட நான் இருப்பேன். துக்கம் இல்லை, துயரம் இல்லை, போராட்டம் இல்லை, என்னை பகைக்கிற மனுஷன் இல்லை, எனக்கு கசப்பா பேசுறவங்க இல்லை. அங்க சந்தோஷம், சமாதானம், மன நிறைவு. இது எல்லாவற்றுக்கும் மேலாக நான் இங்க பார்க்கணும் ஆகணும் துடிக்கிறேன்னு அவர் எனக்கு எதிரடையாய் அமர்ந்து கொண்டு என்னோடு கூட பேசிக் கொண்டிருப்பார். உனக்கு ஒரு காரியம் ஞாபகம், ஆண்டவரே கருவுல என்ன இவ்வளவு அழகா இருப்பேன்ட்டு எழுதினவர் நீர் தான். என் கை என் கால், நான் என்ன உயரம், நான் என்ன கனத்துல இருப்பேன்னு சொல்லிட்டு என்னை வரைந்தவரும் நீதான், என்னை கைவிடாதபடிக்கு காத்தவரும் நீதான், என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்தினவரும் நீதான், என பூரண மனுஷனாய் மனுஷியாய் பூமியில நிலைக்க செய்து பிற்பாடு என்னை அழைத்து கொண்டவரும் நீதான். உன் ஆரம்பமும் அவர் தான், உன் முடிவும்
அவர்தான். அங்க வேதம் சொல்லுகிறது, என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களா இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிப்பது போல நான் அவர்களை யாரு தேவனுக்கு பிரியமா நடந்து கொள்கிறார்களோ அவர்களை தேவனை கடாட்சிப்பார். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துர்மானுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவருக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். ஊழியம் செய்யறவங்களுக்கும் செய்யாதவங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஆண்டவர் காட்டுவார். நீ கர்த்தரை தேடுறியா, கர்த்தருக்காக உன் நேரத்தை தேவ சமூகத்தில் செலவழிச்சியா, அதற்கான பலனை நீ பெற்றுக்கொள்வாய். எல்லாம் தேவ சமூகத்தில் அப்படியே கண்களை மூடி ஒப்பு கொடுத்து சொல்லுறோம். கர்த்தருக்கு பயப்படுகின்றவர்கள் ஒருவரோடு கூட ஒருவர் பேசுவார்கள், பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயப்படுகின்றவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கின்றவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. உன்னை அறிந்தவர் தான் இந்த நாளிலே உன்னோடு கூட பேசினார். நீ எச்சரிப்பு அடைய வேண்டும். துர்மார்க்கத்துக்கு ஏதுவான வார்த்தை உன் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். ஏன்னாங்க ஞாபக புஸ்தகத்துல எழுதப்படுதுமா, நீ அநியாயமா பேசினா கூட சரி, நீ நினைக்கிற என்னை யாரும் பார்க்கல, என் சபை பார்க்கல, என் ஊழியக்காரன் பார்க்கல, எந்த விசுவாசையும் பார்க்கல நினைக்கிற, கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறாரு. உன் அநியாய வார்த்தைகளுக்கு அங்கே கணக்குண்டு, அங்கே அவர் பார்த்து கொண்டே இருப்பார். நீதியின் தேவன் உன்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஆண்டவருக்கு நேரம் நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை எங்களை தாழ்த்து கொண்டு, ஆண்டவரை ஒரு விசையாய் எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை, எங்களை ஒரு விசையாய் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை நாங்கள் செயல்படத்தக்கதாக இந்த உபவாச கூட்டத்தில் எங்களோடு கூட பேசி இருக்கிறீர் ஆண்டவரை. இனி வீணான வார்த்தை வேணாம், புறங்குறுதல் வேண்டாம், தேவையற்ற காரியங்கள் வேண்டாம், தேவையற்ற வார்த்தைகள் என்ன ஏதோ ஞாபக புஸ்தகத்தில் எங்கள் வார்த்தைகள் எழுத வைத்து விடும் என்பதை நாம் மறந்து விடாதபடி ஆண்டவரே, வருத்தமும் பசி தாகமும் இல்லாத அந்த தேசத்தை நினைத்து நான் வாழத்தக்கதாக ஒரு விசையா என்னை தாழ்த்துகின்றேன் சொல்ற பிள்ளைகள் எல்லாம் அப்படியே உங்க வலது கையை உயர்த்தி இனி ஆண்டவர் உன்னை பார்த்து ஒரு ஆண்டவர் டேக் ஓவர் பண்ணிப்பாரு. ஆண்டவர் சகல காரியத்தை உனக்கு செய்வாரு. நீ என்னைக்கு கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை ஞானிக்கத்தக்கதாக கடந்து வரியா, அன்னைக்கு நீ செய்கின்ற எல்லா காரியமும் தேவ சமூகத்திலே பரலோகத்திலே அவருக்கு முன்பாக இருக்கிற புத்தகத்திலே எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமி என் சொந்தம் அல்ல. இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமி என் சொந்தமல்ல. பரிசுத்த சிந்தையுடன் என் இயேசுவை பின்பற்றுவேன். பரிசுத்த சிந்தையுடன் என் இயேசுவை பின்பற்றுவேன். பரிசுத்த சிந்தையுடன் என் இயேசுவை பின்பற்றுவேன். ஆண்டவர் உன்னோடு கூட தான் பேசி இருக்கிறார். மகனே மகளே, கசப்பான வார்த்தை கூட பேசாதீங்க. ஒருத்தர் உனக்கு துக்கப்படுத்தினா கூட அவங்க மேல துக்கமான வார்த்தை பேசாதீங்க. நீங்க இப்படி சொல்ல வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் எவ்வளவு நன்மை செஞ்சிருப்பேன், அவங்க மறந்துட்டாங்க, மறக்கட்டும், பரவாயில்ல விடுங்களேன். ஆனா நன்மை செய்த நாயகன் உன்னை மறக்கல. நன்மை செய்த நாயகன் உன்னை மறக்கவே இல்லை. இன்னும் நலமானவர்களை கொடுத்து அவர் கண்களுக்கு முன்பாக உங்களை நிறுத்துவாரு. உங்களை உயர்ந்த இடத்துல வைத்து பார்ப்பாரு. அந்த ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்படுவாங்க, எப்படி இது நடந்தது, கர்த்தர் உன் கூட இருப்பதா. அநேகர் என்னைக்கு ஆண்டவரே நீர் என்னை சகலத்தையும் அறிந்திருக்கிறீர் என்று நீங்க ஒப்பு கொடுத்து தேவனுக்கு முன்பாக ஒரு உடன்படிக்கை பண்ணி, ஆண்டவரே இனி வீண் வார்த்தைகள் வேண்டாம், ஆண்டவரே அவிசுவாச வார்த்தைகள் வேண்டாம், ஆண்டவரே
ஏன்னா எங்களை கவனிச்சு பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். எங்கள் செய்கைகள் தேவனுக்கு பிரியமாய் இருக்கும் என்று நடக்கின்றீர்களோ, அது தேவன் உன்னை பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் நடத்துவாரு. உன்னை எதிரிகள் தேடி பார்ப்பாங்க, அங்க நீ தென்படவே மாட்ட. ஏன்னா கர்த்தரோ உனக்கு அனுகூல துணையாய் நின்று கொண்டிருப்பார். சத்துருவினுடைய கண்களுக்கு யோபு தெரியல. காரணம் என்ன தெரியுமா? ஆவியானவர் ஒரு வேலி அடைச்சு வச்சிருந்தாரா. ஆண்டவர் இந்த நாள்ல சொல்றாரு, நீ எனக்கு பிரியமான மகனா மகளா நட, உன்னை நான் வேலி அடைப்பேன், உன்னை நான் பாதுகாத்துக் கொள்ளுவேன். அநேகர் கண்களுக்கு முன்பாக உன்னை ஆச்சரியமாய் காட்டுவேன், உன்னை சீமானாய் சீமாட்டியாய் அநேகருக்கு முன்பாக நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கவனித்து கேட்பவரே, எங்கள் சத்தத்தை கேட்ட கிருபைகளுக்காக கோடி ஸ்தோத்திரம். மீட்பர் இரட்சகருமாக இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாம் பரத்துக்கு நேர கைகளை உயர்த்தி பரிசுத்த ஆவியான இடத்துல ஒப்பு கொடுத்து முழு இருதயத்தோடு முழு ஆத்மோடு முழு பலத்தோடு கூட சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல உபகாரணங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் வழிநடத்தலும் துணையும் பாதுகாப்பும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடும் அநேக பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா பக்கத்துல சகோதரிங்க கையை பிடிச்சு, சகோதரர்கள் கரையை கருத்தை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை நோக்கி கொண்டிருக்கிறார்.